ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது முடிந்து 9வது மாதமான செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிக மிக முக்கியமான மாதம். அறிவியல் ரீதியாக, ஜோதிட ரீதியாக, அதுக்கப்புறம் மிக முக்கியமாக ஆன்மீக ரீதியாக இது ஒரு எச்சரிக்கையான மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரி நிறைய எச்சரிக்கைகள் வருது. அதனால் இது ஒரு எச்சரிக்கை மாதம் என்று அழைக்கப்படுது. ஸோ இந்த எச்சரிக்கையான மாதத்தில் மிக மிக எச்சரிக்கையான நாள் சமீபத்தில் தான் வந்தது. அது என்னைக்குன்னா செப்டம்பருடைய 7ஆம் தேதி. செப்டம்பர் 7ஆம் தேதி தமிழ் மாதம் ஆவணியுடைய 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணமானது நடைபெற்றது. இதை தொடர்ந்து செப்டம்பருடைய 16ஆம் தேதி தான் கடைசி இறுதி நாளாக வந்திருக்கு. ஏன்னா இந்த நாளுக்கு அப்புறம் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரக மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னிராசி நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னிராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன நான் சொல்ல வரணும் அதை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். ஸோ கன்னிராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆக்சுவலி கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேரும்போது நிறைய யோகங்கள் உருவாகும். அந்த யோகங்கள் தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கிடைக்க செய்யும். அதில் பொது பலனாக உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொது பலனில் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி, நம்ம லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு எல்லாத்துக்குமே நவக்கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். ஸோ நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ அதனால் நவக்கிரகங்கள் அமையிறதை பொறுத்து நமக்கு எல்லாமே நடக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த செப்டம்பர் மாதம் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால புதத்திய திருக்கிரக இந்த மாதிரி ராஜயோகங்கள் உருவாகுது. இது எல்லா ராசிக்காரங்களுக்கும் மாற்றங்களை கொடுக்கும். ஆக்சுவலி இது உங்களோட ராசிக்கு பிரச்சனைகளை தீர செய்யும், லாபம் அதிகரிக்க செய்யும், இந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ பிரச்சனைகள் தீர லாபம் அதிகரிக்குமா அப்படிங்கிற பொது பலனை உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். முதல்ல பொது பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. செப்டம்பர் மாதம் 2025 தொடக்கத்திலேயே சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரித்தார். அவரோடு புதன் சேர்ந்து புதத்திய யோகமானது ஏற்பட்டது. சிம்மத்தில் சூரிய புதன் கேது ஆகிய ராசிகள்லாம் சேர்ந்து திருக்கிரக சேர்க்கையும் ஏற்பட்டது. இதன் காரணமாக இந்த டைம் பல சுபயோகங்கள் உருவாகுது. 12 ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு நிறைய வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படும், பணம் சேரும், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதை எல்லாமே உங்கள் ராசிக்கு என்னங்கிறத சொல்ல போகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத சொல்கிறேன். என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. 2025 செப்டம்பர் 13 அன்னைக்கு செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 5ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் மாறுறாரு. அதே செப்டம்பர் 5 கன்னி ராசிக்கு புதன் பயிற்சியாகி ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அப்புறம் செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரி நிறைய கிரக மாற்றங்கள் இருக்குது. சிம்ம ராசியில் சூரிய புதன் கேது ஆகிய கிரகங்கள் சேர்க்கை எல்லா 12 ராசிக்காரங்களுக்குமே பல்வேறு விதத்தில் நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். இதில் உங்கள் ராசிக்கு என்ன பலனை தரக்கூடியதாக இருக்குங்கிற பொது பலனை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பொது பலன் உங்களுக்கு என்னங்கிறத கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி செப்டம்பரில் கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்கள் ஆசைகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்ற அதிக முயற்சியானது இனி வரக்கூடிய நாட்கள் தேவைப்படும். பணியிடத்தில் பணி சுமைங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். எனவே கூடுதல் நேரம் எடுத்து செயல்படுவது அவசியம்.
தொழில் அல்லது வணிகம் தொடர்பான பெரிய முடிவுகளெல்லாம் கவனமாக எடுக்கணும். எதிரிகள் வகையில் சுறுசுறுப்பாக இருக்கணும். எனவே திட்டங்களை முன்கூட்டியே வெளியிட வேண்டாம். அதுவும் செலவுகள்லாம் திடீரென அதிகரிக்கலாம். அதனால் கடன் வாங்க வேண்டியது கூட இருக்குது. உணவு மற்றும் ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நகைச்சுவையாக பேசும்போது கவனமாக இருக்கணும். இல்லையெனில் பிறர் அதிருப்தியை சந்திக்க நேரிடும். அதுவும் ஆரோக்கியத்தை லாகுவாக எடுத்துக்கொள்ளாதீங்க. சரியான நேரத்தில் சிகிச்சை பெறுங்க. சாதகமான சூழல் அப்போ தான் இருக்கும். தொழில் லாபமானது பெறுவீங்க. அதுவும் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் நிதானமாக செயல்படணும். பதற்றம் இருக்கலாம். குடும்பத்தோடு மோதல்களும் இருக்கலாம். திருமண வாழ்க்கையெல்லாம் லேசான வாக்குவாதங்களோடு சாதாரணமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பல பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். இதுதான் உங்கள் கன்னி ராசிக்கு பொதுவாக சொல்லப்பட்ட பலன்கள். இப்போ உங்களுக்கு சிறப்பு பலன்களாக என்ன கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். சிறப்பு பலன்களாக என்ன கிடைக்குங்கிறத கன்னிராசி என்பர்கள் தெரிஞ்சுக்குங்க. நடந்ததை நினைத்து வருந்துபவர்களாக இருப்பீங்க. மீண்டும் அந்த தவறு ஏற்படாமல் பார்த்து கொள்வதில் புத்திசாலித்தனமாக செயல்படணும். இனி வரக்கூடிய நாட்கள் இப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா சிறப்பு பலன்களாக உங்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் என்ன பலன்கள்ங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் அலுவலகத்தில் யாரிடமும் பழகும்போது உங்களுடைய அந்தரங்க விஷயங்களையும் பர்சனல் விஷயங்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பொதுவான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மீறி பகிர்ந்து கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட எச்சரிக்கையான விஷயம் இதுதான். அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வியாபாரிகள் வழக்கமாக செய்யக்கூடிய வியாபாரத்தை தாண்டி மற்ற வேற்று பொருட்களையும் சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்கிறது போன்ற விஷயங்கள் செய்யலாம். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா அது நல்ல லாபத்தை தரும். அதனால் வியாபாரிகள் அந்த மாதிரி செயல்படணும். ஸோ வியாபாரிகள் வழக்கமாக செய்யக்கூடிய வியாபாரத்தை தாண்டி அந்த மாதிரி செயல்படும் போது லாபங்கள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். இது வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள். அப்புறம் குடும்பத்தை இருக்கக்கூடிய தலைவிகள் கன்னிராசிக்காரங்க இருக்கீங்கள, உங்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவிகள் எவ்வளவு பணம் வந்தாலும் அதை சேமிக்க முடியாது. அந்த நிலை மாறி அதிகளவு பணப்புழக்கம் ஏற்படும். நீண்ட கால வைப்பு தொகையாக வங்கியில் டெபாசிட் செய்வீங்க. இந்த மாதிரியான அதிசயம்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுது. அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்களுக்கு கலை நிகழ்ச்சிக்காக புதுரக ஆடைகளை வாங்கி இன்புறுவீங்க. எதிரிகளிடம் மட்டும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஏனெனில் உங்களுக்கு அவர்கள் மறைமுக பிரச்சனைகள் உண்டாக்குவாங்க. அதனால் அவங்க வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள்லாம் சற்று கூடுதல் கவனம் செலுத்தணும். அப்படி இருந்தால் தான் அதிக மதிப்பெண்கள் ஈட்டுவது உங்களுக்கு முடியும். சக மாணவர்களோட ஒற்றுமை மேலோங்கும். ஸோ மாணவர்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ மாணவர்கள் ஜாக்கிரதையாக இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ மாணவர்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கை இருக்குது. ஸோ இதற்கேற்ப கன்னி ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பயன்பெறுங்க. ஸோ உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகருக்கு ரோஜா மலரால் மாலையோ அல்லது பூச்சரமோ கொடுத்து கும்பிடணும். இந்த மாதிரி கும்பிட்டா உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே தீரும். அதனால் இந்த மாதிரி கும்பிட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.